இந்த உலகம் ரொம்ப அழகானது. பல்வேறு நாடுகளில் பல்வேறு மக்கள் பல்வேறு கலாச்சாரங்களுடன் வாழ்ந்துட்டு வராங்க. மிக மிக அற்புதமான முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்கு ஒவ்வொரு நாடும். நிறைய இயற்கை வளங்களும் இயற்கை காட்சிகளும் சூழ்ந்திருக்கு இந்த உலகத்தில். உலகம் ஃபுல்லாக சோலோ பேக் பேக்கர்ஸ் சுற்றி பார்த்துட்ருக்காங்க. இன்னும் சில பேர் ஃபேமிலியோடு சுற்றி பார்த்துட்ருக்காங்க. பட் இதை கம்பேர் பண்ணுறப்ப ஃபேமிலியோடு சுற்றி பார்க்குறவங்களோட சோலோ பேக் பேக்கர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஃபேமிலியோட குழந்தைகளோட நம்ம எப்படி சுற்றி பார்க்குறது, அது எப்படி சாத்தியப்படுத்துறது? பேக் பேக்கிங் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமாக இருக்குது. இப்போ ஒரு கண்ட்ரியோட சிட்டிக்கு போயிட்டு அங்கே எப்படி பட்ஜெட்டில் நம்ம சுற்றி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல எந்த கண்ட்ரி விசா ஃப்ரீ கொடுக்குறாங்களோ அந்த கண்ட்ரி செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லோ காஸ்ட் ஏர்லைன்ஸை சூஸ் பண்ணணும். எந்தெந்த இடங்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். மோஸ்ட்லி நீங்கள் தங்க போகிற இடமே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இடங்களை பார்க்கணும். எல்லாமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கணும். டாக்ஸி எடுக்கிறது முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். இது எல்லாத்தையும் ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு தான் நம்ம ஃப்ளைட்டே புக் பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய ஜேர்னி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு. எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்லான்னா குழந்தைங்களுக்கு தகுந்தாப்பில் ஃபுட்டை ரெடி பண்ணணும். அந்த மாதிரி கடைகளை சூஸ் பண்ணணும். ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் மோஸ்ட்லி சாப்பிட்ற மாதிரி பார்க்கணும். பட்ஜெட்டில் பண்ணுறதுனால குழந்தைகளோட போகிறதுனால ப்ரிகாஷன்ஸ் முக்கியம். அவங்களுக்கு எது ஒத்துக்கும் ஒத்துக்காதுன்னு தெரியணும். தங்குற இடம், டிரான்ஸ்போர்ட்டு, ஃபுட்டு இதை குறைச்சாலே பட்ஜெட்டில் நம்ம ஃபேமிலியோடு சுற்றி பார்த்துட்டு வரலாம். இன்னும் பேக் பேக்கிங்கில் நிறையா விஷயம் இருக்குது. பட் மெயினாக இது தான் நம்ம பார்க்கணும். ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு சிட்டி சைடு போகிற மாதிரி இருந்தால் மெயினாக இதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு பட்ஜெட்டில் முடிச்சுட்டு வரணும். பேக் பேக்கிங் பல விதமாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது மெயினாக ஒரு கண்ட்ரியோட சிட்டிக்கு போயிட்டு எப்படி சுற்றுறதுங்கிறது. நீங்கள் முதலாக ஃபேமிலியோட பேக் பேக்கிங் பண்ணுறீங்கன்னா மெயினாக பார்க்க வேண்டியது இந்த விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்யூச்சரில் போக போக இன்னும் பேக் பேக்கிங்கில் சிறப்பாக கொண்டு வரலாம். பட் மெயினாக நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜிங்கில் இருக்கீங்கன்னா இந்த 3 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். தங்குமிடம், டிரான்ஸ்போர்ட்டு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணும், ஃபுட்டு. அடுத்து நம்ம வேறு ஃபுட்டேஜில் பார்ப்போம்.